வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அவல் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்க வந்து இனிப்பு அவல் செய்துதான் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். இன்னைக்கு சித்திரை 1, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இனிப்பு அவல் சுவாமி நைவேத்தியத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இனிப்பு அவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இனிப்பு அவல் செய்யறதுக்கு நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். பாத்தீங்கன்னா நான் இந்த இதுல 1 கப்பு அவல் கட்டி அவல் எடுத்திருக்கிறேன். அதே இதுல 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கிறேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பூ ஒரு 1/2 கப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது இப்ப எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இனிப்பு அவல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அவலை நல்லா கலஞ்சிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ அவல் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊறலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வெள்ளைப்பாகு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, டைம் சரியாக போயிடும். இந்த மாதிரி அவல் நல்லா ஊறினாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த வெள்ளைப்பாகில் போடும்போது என்ன ஆகும்னா அது முழிச்சிட்டு மேலே வந்துடும். அப்படிதான் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முழிச்சிட்டு வெளியே வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஊறலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் கப் அவல் எடுக்கிறப்போ அதுக்கு 1/2 கப் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கப் வெள்ளத்தை எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த 1 கப் அவல் எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மண் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்ல நம்ம வந்து இந்த காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளம் வந்து இப்போ நம்ம அடுப்பில் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வெள்ளம் கரைஞ்சா போதும் நமக்கு. அந்த பதம்லாம் இதில் வேண்டாம் நமக்கு. இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க, அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்கா, லேசாக மண் இருக்கு இந்த பாத்திரத்தில். ஸோ இதை ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெள்ளைப்பாகு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். லேசாக ஒரு கொதி வந்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவல் வந்து பாருங்க கொஞ்சம் நல்லா ஊறிட்டு, வெள்ளை பார்க்கறது போது நம்மளுக்கு தெரியும் ஊறிச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெள்ளைப்பாகோட சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வெள்ளைப்பாகுல சேர்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சிருக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் ஒரு கொதி வந்துச்சு. இந்த கொதி வந்த பின்னாடி நம்ம இந்த ஊற வச்ச அவலை இதில் சேர்த்துடலாம். அவல் அந்த வெள்ளைப்பாகுல சேர்த்தாச்சு. இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சரியான பதத்துக்கு வரந்தனையும் நம்ம சிம்ல வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி வச்சிடலாம். வந்து பாத்தீங்கன்னா அவல் பாகுல சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டியாகலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருந்தே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்துக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால பக்கத்துல இருந்து கிண்டி விட்டுட்டே இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அடி லேசா பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு வந்து அந்த 1 கப் தண்ணியே சேர்த்தேன்னா நல்ல அவளும் வந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சக்கரை பொங்கல் பதத்துக்கு வரும். இல்லை நீங்க கொஞ்சம் குறைவா வேணும், உதிரியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் குறைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்ப இந்த பதத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பதத்துல நான் வந்து ஏலக்காய் வந்து சுகரோட சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளறி நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் நம்ம வறுத்து போடுறப்போ இன்னும் கொஞ்சம் ஈரத்தை அது வந்து உறிஞ்சிடும். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் இந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் நம்ம வறுத்து போடலாம். இதுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நெய் போதும். வெளியெல்லாம் இந்த அவலுக்கு தேவையில்லை. இந்த நெய்யை நமக்கு போதும். இப்போ நெய் லேசாக சூடான உடனே நம்ம முந்திரி அந்த திராட்சை இதெல்லாமே நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துடலாம்.
முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இது லேசாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். லேசாக திராட்சை பொரிய ஆரம்பிக்கும் போதே இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த 1/2 கப் தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் நமக்கு இதில் சேர்த்தோம். தேங்காய் லேசாக செவக்கட்டும், ரொம்ப மெரூன் ஆகணும் அப்படிங்கலாம் வேண்டாம். லேசாக செவந்த பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அவலில் நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல எல்லாமே அவலும் தேங்காய் முந்திரி பருப்பு அதெல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது, மூடி அப்படியே இருக்கட்டும் அதே பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஒரு சரியான பதத்தில் நம்மளுக்கு அவல் ரெடி ஆகிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக நமக்கு வந்து சுவாமி நெய்வேத்தியத்துக்கு அவல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் வரும்.